நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க. யக்ஷினிகளை வச்சுதான் நாங்க எல்லாமே பண்ணுவோம். அதாவது தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வச்சுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நல்லதும் பண்ணுவோம், கெட்டதும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த யக்ஷினிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை எல்லார் இடங்கள்லயுமே பரவிடுச்சு. யக்ஷினினா என்ன, அவங்கள வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு மக்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்த நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி யக்ஷினிகளை அவங்க வசியம் பண்ணி தாங்கூட வச்சுக்கிறது. இது சித்தர்கள் பாதிச்ச, சித்தர்கள் வணங்கின ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் தான் அது நம்ம சொல்லுவோம். காளி உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வெளியில நின்று பணிவிட பண்ணக்கூடியவங்க தான் இந்த யக்ஷினி. இதுல 64 வகையான யக்ஷினிகள் இருக்காங்க. இதுல காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. அதை வசியம் பண்ணி சித்து எடுத்து அது கூட உடலுறவு வச்சு அந்த அம்மாவை திருப்திப்படுத்திட்டு அந்த உலகத்தையே ஆளாலாம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீங்க சொன்ன, நீங்க வச்சிருக்க உங்க கூட வச்சிருக்க 2 யக்ஷினிகளையும் நீங்க பார்த்திருக்கீங்க, வரவழைச்சு பேசியிருக்கீங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். அதை போய் நம்ம சொல்ல முடியாது. நிர்வாணமா பூஜை பண்ணும்போது அந்த யக்ஷினி தாயை காட்சி கொடுத்தா தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி வேற மாதிரி நடந்தா அங்க இறந்து போக நேரிடும். உன்னை முதல்ல கட்டுப்படுத்த அங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எங்கெல்லாம் இருக்காங்க? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு அந்த யக்ஷினி சூப்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆண் யக்ஷினி, பெண் யக்ஷினி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் இந்த யக்ஷினியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆண் யக்ஷினியும் இந்த பெண் யக்ஷினியும் ஒன்றா இருக்கணும். இவங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா தாழம்பூவனுடைய மகரந்தம். வணக்கம் சார். வணக்கம்மா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நிறைய இடங்கள் பார்த்தா மாந்திரிகம் அப்படிங்கிறது பரவலா பரவிருச்சு. மந்திரங்கிறாங்க, மாந்திரிகங்கிறாங்க, புதுசா அகோரிக்கல் அப்படின்னு சொல்றாங்க, பூஜை பண்றாங்க, சுடுகாட்டுல போய் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய வார்த்தைகள் சொல்றாங்க. யக்ஷினிகளை வச்சுதான் நாங்க எல்லாமே பண்ணுவோம். அதாவது தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வச்சுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நல்லதும் பண்ணுவோம், கெட்டதும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த யக்ஷினிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை எல்லார் இடங்கள்லயுமே பரவிடுச்சு. யக்ஷினினா என்ன, அவங்கள வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் சார். நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 சித்தர்கள் இருந்தாங்க. இது தெரிஞ்சது. 18 சித்தர்கள் தெரிஞ்சது. இந்த 18 சித்தர்களை இல்லாம பல லட்சம் சித்தர்கள் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க பேர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கு. அங்கேக்கு அங்கே சிவ சமாதிகள் இருக்கு. சித்தர்கள் சிவ சமாதி இப்போ அதிகமாக போயிடுச்சு. நிறைய இடங்கள் இருக்காங்க. இப்போ அந்த சித்தமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்த நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி யக்ஷினிகளை அவங்க வசியம் பண்ணி தாங்கூட வச்சுக்கிறது. இது சித்தர்கள் பாதிச்ச, சித்தர்கள் வணங்கின ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் தான் அது நம்ம சொல்லணும். யக்ஷினி ஒரு அவதாரம். சார், இப்போ காளி வழிபாடெல்லாம் பண்ணுவாங்கல்ல சார், நிறைய பேர் சித்தர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், சுடுகாட்டில் பூஜை பண்றவங்களா இருக்கட்டும், காளி வழிபாடு பண்ணும்போது யக்ஷினிகளோட அனுமதி இருந்தாதான் காளியவே போய் நெருங்க முடியும், காளியை போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம். அதெல்லாம் உண்மைதானா? ஆமா. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோவிலினுடைய கற்பகிரகம் அந்த கருவறைக்கு முன்னாடி 2 பெண் சிலை விளக்க வச்சுக்கிட்டு நிப்பாங்க. ஆமா, பார்த்திருக்கீங்களா? அக்னி வீரபத்திரர் அப்படி சொல்லிட்டு அது ஆண் தெய்வம். பெண்கள் இப்படி ஒரு நளினமான ரொம்ப அழகா சிற்பத்துல வடிவமைக்கப்பட்டு 2 அகல் தீபம் கையில வச்சுக்கிட்டு பாவை விளக்கு வச்சிருக்க இப்படி நிப்பாங்க. அவங்கதான் யக்ஷினி. அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு தோழி அப்படி வச்சு பணிவிட பண்றது தோழி. இப்ப நம்ம சில படங்கள் எல்லாம் காட்டுறாங்கல்ல, ராணிமார்கள் இல்ல இந்த அரசபையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஓட விளையாட குளியலுக்கு அழைச்சிட்டு போக இந்த மாதிரி அவங்களுக்கு தோழிங்க இருப்பாங்க. 5-6 தோழிங்க எப்பயுமே கூட இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காளி உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வெளியில நின்று பணிவிட பண்ணக்கூடியவங்க தான் இந்த யக்ஷினி. இதுல 64 வகையான யக்ஷினிகள் இருக்காங்க. 64 வகையான யக்ஷினிகள் இருக்காங்க. இதுல கருணை யக்ஷினியை தான் அதிகமா இந்த மாதிரி அதர்வனம் தெரிஞ்சு மாந்திரிகம் பண்றவங்க அந்த சித்து எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதை வச்சு குறி சொல்லலாம். எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, என்ன அவங்கள கேட்காமலே நம்ம அவங்களுடைய பிரச்சனையை சொல்றது. இந்த பிரச்சனை உங்க வீட்டுல அப்படி இருக்குன்னு.
அது மட்டும்தான் இல்ல. அத வச்சு நெறைய விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? கருணை யக்ஷினி, தனாயா யக்ஷினி. இதுல காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 64 வகையான யக்ஷினில காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. அத வசியம் பண்ணி சித்து எடுத்து அது கூட உடலுறவு வச்சு அந்த அம்மாவ திருப்திப்படுத்திட்டா அந்த உலகத்தையே ஆளாலாம்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாரு சார் அந்த அந்த பூஜை கா பண்ற ஐயர்? காமமோகினி. அத வந்து யாரு பயிற்சி சித்தர்கள். யாரோ. சித்தர்கள்ன்னு இல்லம்மா. யாரு யாரோ. பயிற்சி எடுக்குறாங்களோ, ஆ. அது முழுமை பெறல. இதுவரையிலயும் அது முழுமை பெறலைன்னு சொல்லப்படுது. அதுலயெல்லாம் நம்ம யாரும் முயற்சிகள் நான் அதுலயெல்லாம் நான் பண்ணுனது கிடையாது. அந்த 64 வகையான யக்ஷினில அவங்க ஒண்ணு அப்படி இருக்காங்க. காமமோகினி யக்ஷினின்னு ஒண்ணு இருக்கு. சரி. அத நம்ம பயிற்சி எடுத்து அவங்களுடைய தரிசனம் பார்த்து அந்த சித்து எடுத்து அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி நடந்தேறி அது வெற்றி பெற்றுட்டா இந்த உலகத்தையே ஆளலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்படிப்பட்ட பூஜை எல்லாம் பண்றாங்களா இப்ப இங்க? சில பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா அதுல தோத்து போறாங்க. சரிங்களா? அதான் முதல்ல அதிரகசியமா உள்ள ஒரு விஷயங்க அது. அப்படி ஒரு சம்பவம் அது வந்து யாருக்கு நடக்கணும்னு விதி அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த 64 வகையான யக்ஷினிகளும் இன்னும் பயிற்சியில தான் இருக்காங்க. பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த யக்ஷினிய பாத்துறணும், அடையணும், அவங்களுடைய தரிசனம் வேணும், அனுகிரகம் வேணும்னு நெறைய போராடுறாங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அதர்வனம் கத்துக்கணும்னு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கங்க. ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கட்டி தீட்சை வாங்கி புக்கு வாங்கி 48 நாள் பூஜை பண்ணி பலிதம் இல்லாம போறவங்களும் உண்டு. இதே நேரத்துல ஆடு மாடு மேய்க்கிறவங்க இல்ல வேற ஏதேனும் தொழில்கள் பண்றவங்க திடீர்னு தரிசனம் பார்த்து அதர்வனத்துக்குள்ள வந்தவங்களும் உண்டு. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில இருந்தார். அவருடைய ஆரம்ப விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டீ கடையில மாஸ்டரா இருந்தவர். எப்படி டீ கடையில மாஸ்டரா இருந்தவர். திடீர்னு அவருக்கு சித்த நிலை கிடைச்சு கரண்ட் கம்பியில நடந்தார். அறிவாளிங்க, சாமியாருங்க நெறைய பேர் இப்பதான் டீ கடையில இருந்து தான் வராங்க. திடீர்னு பார்த்தா பஸ் டிரைவரா இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கும் யக்ஷினிகள் தான் காரணமா? யக்ஷினி அவங்க வச்சிருந்தாங்களா, வழிபாடு பண்ணுனாங்களா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஏன் நீங்க அங்க போறீங்க? நீங்க வந்து இப்ப சினிமா துறையில ரொம்ப பிரபலியமா இருக்கிறவர் வந்து ஒரு காலத்துல லொல்லு சபாயில ஒரு ₹50க்கு வேலை பார்த்தவர் தான். அவரு நெறைய மேடைகள்ல வந்து ஆணித்தரமா, அழுத்தமா பேசுறது என்ன? நான் மிகப்பெரிய கடவுள் பக்தன். நான் ஒண்ணும் இல்லாத காலத்துல கடவுள நம்பினேன். எனக்கு அவங்கனால தான். அவரு வந்து இப்ப நாகூர் ஆண்டவர் கோயில் தர்காவுல இருப்பாரு. திடீர்னு பார்த்தா வேளாங்கண்ணி ஜட்ஜ்ல இருப்பாரு. திடீர்னு பார்த்தா சீவ சமாதியில இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து மதமும் கிடையாது, எந்த கோயில் அதெல்லாம் கிடையாது. எல்லா கோயிலும் யாரு சொல்றேன்? யோகி பாபா தான் நான் சொல்லிக்கிட்டு ஆமா, இருக்கேன். ஆமா, சரிங்களா? ஆமா, அவரு தன்னுடைய சொந்த ஊர்ல வாராகி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆமா. அவரு மிகப்பெரிய அளவுல கடவுள நம்பினாரு. இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ம், நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள நம்புறவங்க யாரும் வீணா போனதில்ல. ம். அவங்களுக்கு பின்னாடி எக்ஸினி இருக்குன்னாலாம் நான் சொல்ல வரல. இப்ப நான் எக்ஸினிய காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? 2 எக்ஸினி இருக்கு. 2 சரி. எக்ஸினில வந்து ஒண்ணு கருணை எக்ஸினி. சரி. சரியா? ஒண்ணு மாயா எக்ஸினி. இப்ப ம், 2 எக்ஸினி இருக்கு. ம். இத எப்படி வழிபாடு பண்ணணும்? இது கூட இருந்தா என்ன நன்மை? அத நீங்க முதல்ல கேட்டீங்க. அதுக்கு இன்னும் நான் பதில் ஆமா. சொல்லல. இல்ல சார் நான் இன்னொரு கேள்வி கேட்டுர்றேன். இந்த நீங்க சொன்ன நீங்க வச்சிருக்க உங்க கூட வச்சிருக்க 2 யக்ஷினிகளையும் நீங்க பார்த்திருக்கீங்க, வரவழைச்சு பேசியிருக்கீங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். அத போய் நம்ம சொல்ல முடியாது. இல்ல எப்படி வச்சு வழிபாடு நடத்தணும்னாலே, அவங்க நம்மளுக்கு அனுமதி குடுத்தா மட்டும் தானே அதெல்லாம் பண்ண முடியும். நீங்க சொன்னீங்க, எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணணும்னாலும் அதுக்கான அனுமதி நெறைய பேர் தோத்து போறாங்க. நெறைய இந்த கருணை யக்ஷினியா இருக்கட்டும், நீங்க வச்சிருக்க இன்னொரு யக்ஷினியா இருக்கட்டும், அவங்க நம்மகிட்ட வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு அவங்க அனுமதி குடுக்கணும்ல? தாராளமா. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு அந்த அனுகிரகங்கள், அந்த அமைப்புகள் உங்க குருநாதர் சொல்லுவாரு. நீ இத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப முதல்ல நீங்க மாந்திரீகம் கத்துக்கும்போது விநாயகர் தீட்சை குடுப்பாங்க. விநாயகர் தீட்சை குடுத்ததுக்கு பிறகு காளி தீட்சை. காளி தீட்சத்தை குடுத்ததுக்கு பிறகு உன்னுடைய ராசி, நட்சத்திரம், வம்சாவழிப்படுத்தி அடுத்த தெய்வம் என்ன வருதுங்கிறத பார்ப்பாங்க. அது குட்டி சாத்தானா இருக்கலாம், வாராகியா இருக்கலாம், பிரத்யங்கராவா இருக்கலாம், இல்ல வேற ஏதேனும் கடவுள்களா இருக்கலாம். சரிங்களா? அந்த மாரி தீட்சைகள் வரும். அப்படி வரும்பொழுது இந்த கருணை யக்ஷினியினுடைய தீட்சையும் வாங்குவாங்க. கருணை யக்ஷினியா இருக்கட்டும், இல்ல மாயா யக்ஷினியா இருக்கட்டும், இல்ல வேற வேற யக்ஷினியா இருக்கட்டும். அந்த மாரி தீட்சைகள் குடுப்பாங்க. அது பிரகாரம் நீங்க அத பயிற்சி பண்ணி பண்ணணும். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு காலத்துல இருட்டா தான் இருந்துச்சு. இந்த பிரபஞ்சம் ஒரு காலத்துல இருட்டா தான் இருந்துச்சு. இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவபெருமானுக்கு பிள்ளைங்க யாரு? முருகனு, விநாயகர் பெருமாள் இப்படி இருக்காங்க. இன்னும் பரிவார தெய்வங்கள் நெறைய பேர் நெறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. அப்ப சிவபெருமானுக்கும், பார்வதிக்கும் தாய் தகப்பன் யாரு? அப்படி ஒரு கேள்வி இங்க வருது. இருக்கு, இருக்கு. ஆமா. யார் அது? தெரியலையே சார் யாரு? அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. முதல்ல இந்த உலகம் இருட்டா தான் இருந்துச்சு. அப்ப முதல்ல தோன்றியது யாரு? ஜோதி தான் தோன்றுனுச்சு. அந்த சோதி என்ன பண்ணுது? அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணையால இந்த பிரபஞ்சத்தை படைக்குது. இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யறதுக்காக சிவபெருமானையும் பார்வதியும் படைச்சாங்க. அவங்க பல்வேறு தெய்வங்களை படைச்சாங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் உருவானுச்சு. இப்ப நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யக்ஷினை நீங்க பார்த்தது உண்டா, பேசினது உண்டான்னு கேட்டீங்கல்ல. ஆமா. நான் ஜோதியில பார்த்திருக்கேன், ஜோதியில பேசியிருக்கேன். சரி. இப்ப இந்த யக்ஷினி அப்படின்னு சொல்லும்போது, இத எல்லாராலயுமே வச்சிருக்க முடியுமா? தாராளமா வச்சிருக்கலாம்.
இப்ப மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்திரிகளுக்குள்ள வரவங்க எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு கடவுள புடிச்சுக்கிறேன். இந்த கடவுளோட வழியில நான் நடக்க போறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் மாந்திரிகம், மந்திரம் பண்ண போறேன். மக்களுக்கு நல்லது பண்ண போறேன். சில பேர் நான் மக்களுக்கு கேட்டத பண்ணி குடுக்க போறேன். செய்வினை இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கனால இவங்களுக்கு ஏத்த யக்ஷினிய கூடவே அவங்க கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியுமா? அது எக்ஸினி நிக்கிறதும், அவங்க கிட்ட இருக்கிறதும், அவங்க வழிபாடுறத பொறுத்து இருக்கு. இப்ப அவங்களுக்கு வழிபாட்டு முறை இருக்கு. நீங்க போயி ஒரு கடையில ஒரு செடி வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த செடி வந்து பிளாக செடின்னு வச்சுக்கங்க. பிளா மரத்தினுடைய செடி. நீங்க வாங்கிக்கிட்டு வச்சதுனால, அது காய்க்கவோ, பூக்கவோ செய்யுமா? இல்ல. செய்யாது. அது காய்க்கணும், பூக்கணும், பெரிய மரமா ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்துவேன். தண்ணி நெறைய ஊத்தணும், விஷயங்கள் உரம் பண்ணுவேன். போடணும், பார்த்துப்பேன். பராமரிக்கணும். அப்ப நீங்க ஒரு எக்ஸினிய சித்து எடுக்குறீங்க, மந்திர உபாதசன வாங்குறீங்க, அதனுடைய விக்கிரகமோ, இல்ல அதனுடைய பொம்மையோ நீங்க வீட்ல கொண்டு வச்சதுனால எல்லாம் எக்ஸினி உங்ககிட்ட வந்துராது. நீங்க முறைப்படி அத பாவிக்கணும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அதுகிட்ட நீங்க அன்பாவும், ஆத்மார்த்தமும், சரண்டர் ஆகுறீங்களோ, அது உங்கள பெத்த தாய்க்கு மேல பக்குவமா பார்த்துக்கும். சரி. யக்ஷினி அப்படிங்கிறவங்க எந்த வயது இருக்கிற தேவதை அவங்க? இப்ப தேவதைன்னு சொல்லுவாங்க. யக்ஷினிங்கிறவங்க ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அவங்களோட வயது எப்படி இருக்கும்? ஒரு ஒரு தாய் வயதுல இருக்குமா? இல்ல குழந்தை வயசுல அழகா சில பேர் சொல்லுவாங்க. கனவுல பட்டு பாவாடை போட்டு சிவப்பு கலர் சட்டை பாவாடை போட்டு ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நல்ல கல்யாணம் ஆகி அம்மன் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் வந்து இத சொன்னாங்க. இது நடக்க போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதிகமா சொல்றது, வயதான முதிர்ந்த பாட்டி வந்தாங்க. பாட்டி வந்து என் கனவுல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க. யக்ஷினிகள் வந்துட்டு அந்த தேவதைகள் ஒரு விஷயம் நடக்க போதுன்னு நம்மளுக்கு விஷயங்கள எடுத்து சொல்றவங்க எந்த வயதுல இருக்கிறவங்களா இருப்பாங்க? இப்ப நான் உங்கள கூட எக்ஸினியா பாவிக்கலாம். உங்களுக்கு என்ன வயசு? அந்த வயச நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். எக்ஸினி வந்து தனியா தான் வருவாங்க, இப்படி வருவாங்கன்னுலாம் இல்ல. இப்ப வந்து நம்ம ஒரு ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கோம். ஒரு எதிர்பாராம ஒரு விபத்து ஒண்ணு நடக்குது. அங்க யாருன்னே நமக்கு தெரியாது. உதவி பண்றாங்க இல்லையா? அவங்க நமக்கு கடவுள் தான். இப்ப நான் ஒரு சமையல் வேலைகளுக்கு போறேன். எனக்கு சரியா சமைக்க தெரியல. சொல்லிக் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க எனக்கு குரு தான். நான் ஒரு கார் வாங்குறேன். எனக்கு ஓட்ட தெரியல. ஓட்ட சொல்லிக் குடுக்குறவங்க எனக்கு குரு தான். எதிர்த்த மாதிரி உட்கார்ந்திருக்கிற ஒரு பெண் இத பத்தி கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லியா, அந்த பாவிக்கிறவரு, அத பயிற்சி எடுக்கிறவரு, அத யக்ஷினியா பாவிக்கலாம். சரிங்களா? 16 வயசுலயே நீங்க காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 20 வயசா காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 50 வயசா காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி மாரி தாங்க எக்ஸினி. இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு. நான் போய் நின்னேன்னா என் உருவம் தெரியும். நீங்க நின்னீங்கன்னா உங்க உருவம் தெரியும். உங்க அம்மா நின்னா உங்க அம்மா உருவம் தெரியும். கண்ணாடியில போய் யாரு நம்ம நிக்கிறோமோ, அதுவா அது பிரதிபலிக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா? நீங்க எக்ஸினிய என்னவா நினைச்சு பாவிக்கிறீங்களோ ஆனா முதல்ல என்னுடைய குருநாதர் சொல்லிக் குடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸினி பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது 21 நாள்லயோ, 15 நாள்லயோ, 16 நாள்லயோ சில மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு நம்ம குருநாதருக்கு ஃபோன் பண்ணுனோம்னா, அவரு நிர்வாணமா பூஜை பண்ண சொல்லுவாரு. அதனுடைய சக்திகள்லாம் உன் உடம்புல இறங்கட்டும், கதிர்வீச்சுகள் அப்படின்னு. இதுக்கு வந்து திருச்செந்தூர் போம்போது நீங்க சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற கோயில்களுக்கு போம்போது ஆம்பளைங்க பனியன் சட்டை போடக்கூடாதும்பாங்க. அது எதுக்காகன்னா, அங்க இருக்கிற எனர்ஜி அந்த கதிராற்றல்கள் வந்து உன்னுடைய உடம்புக்குள்ள வரட்டுங்கிறதுக்காக சொல்றதுதான். அப்ப நீங்க நிர்வாணமா பூஜை பண்ணும்போது அந்த எக்ஸினி தாய் காட்சி குடுத்தா, தன்னுடைய உணர்ச்சிகள வெளிப்படுத்தி வேற மாதிரி நடந்தா அங்க இறந்து போக நேரிடும். உன்ன முதல்ல கட்டுப்படுத்த அங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அப்ப பார்த்துக்கங்க எக்ஸினி எந்த மாரி வருவாங்கன்னு. மிகப்பெரிய அழகு. நம்ம அந்த உலகத்துல அப்படி ஒரு பெண்ண நம்ம பார்த்திருக்க முடியாது. அவ்வளோ பெரிய அழகு. அந்த மாரி ஒரு அழகு, அந்த மாதிரி கட்டுக்கோப்பு, அந்த மாரி உடல்வாகுல இருக்கும். அது முதல்ல சோதிக்கிறத இவன் தன்னை கட்டுப்படுத்திக்க தெரியுதா? நாளைக்கு நம்மள வச்சு எதுவும் தப்பா பயன்படுத்துவானா அப்படி. அப்ப நீ காலுல விழுந்து சரணாகதி அடைஞ்சு உன்னை பார்க்க தான் தாயி நான் இவ்வளவு நாள் மன்றாடுனேன் அப்படின்னு நீங்க அங்க சரணாகதி அடையும் பொழுது, நீங்க கேட்டதும் கிடைக்கும், நீங்க கேட்காததும் கிடைக்கும். இன்னொரு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். யக்ஷினி எங்கெல்லாம் இருப்பாங்க? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. காற்று இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? இல்ல. சூரிய வெளிச்சம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? அதே மாதிரி தான். எக்ஸினி இந்த இடத்துல தான் இருப்பாங்க, அந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு இல்ல. எக்ஸினி எங்க வேணும்னாலும் இருப்பாங்க. சரிங்களா? ஆனா எக்ஸினிய பூஜை பண்றதுக்குன்னு ஒரு தனி அறை வேணும். அதுக்குள்ள வச்சு நம்ம பண்றது நல்லது. மலை பிரதேசங்கள்ல பண்றது நல்லது. காடு கரையில பண்றது நல்லது. ஆத்துக்கரையில பண்றது நல்லது. கடல் கரையில பண்றது நல்லது. இந்த பூஜை முறைகள. ஆனா இப்ப இந்த நேரத்துல இங்க ஒருத்தர் எக்ஸினி பயிற்சியில இருக்காருன்னு வச்சுக்கங்க. இதே நேரத்துல அமெரிக்காவிலயும் எக்ஸினி பயிற்சியில இருப்பாரு. சரியா? இப்ப 12 மணிக்கு இங்க ஒருத்தர் மந்திரம் சொல்றாரு. ஓம் எக்ஸினி, ஓங்கார எக்ஸினி, மலையாள கர்ண எக்ஸினி, சந்திரகலா ரூபினி, ராச வசீகரணி, வசி வசி என் காதில் பேச வா வா. என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக இதான் அதோட மந்திரம், சூல மந்திரம் சொல்றது. இங்க ஒருத்தர் வந்து மந்திர உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு படையல் பூஜை எல்லாம் போட்டு. அமெரிக்காவுல ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு படையல் எல்லாம் போட்டு. இங்கேயும் காட்சி கொடுக்கும், அங்கேயும் காட்சி கொடுக்கும். அது மனிதன் இல்ல ஃபிளைட்ல போறதுக்கு.
அது ஒரு கடவுள். எங்க வேணாலும் காட்சி கொடுக்கலாம். சரிங்களா? யாரோட வடிவம் அவள்? இப்ப வந்துட்டு அது ஒரு பெண்ணோட வடிவம் தான். எந்த கடவுளோட வடிவம்? இப்ப இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல ஒரே ஒரு சூரியன் தான். ஒரே ஒரு நிலவு தான். ஒரே ஒரு காற்று தான், ஒரே ஒரு நெருப்பு தான், ஒரே ஒரு பூமி தான். பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க பார்வதி தாய்ங்கிறவ ஒரே ஒரு பெண்ணு. அவளை நீங்க மேல்மலையன்னு ஒரு அங்காளம்மனா பார்த்தா அங்காளம்ம, காளியா பார்த்தா காளி, சூலியா பார்த்தா சூலி, மாரியம்மனை பார்த்தா மாரியம்மன், பார்வதியா பார்த்தா பார்வதி. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதி தாயை வந்து ஒரு ஒரு கெட்ட ஒரு சக்தி உள்ள ஒரு அரக்கன். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, காளி தாயை கோபப்படுத்துறதுக்காக அசிங்கமா பேசுறான். அவளை இவளை அப்படி இப்படின்னு சொல்லி காளி தாய்க்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. சரிங்களா? அப்ப இந்த பூலகத்தை அழிக்கிறதுக்காக தன்னுடைய வலது காலை கொண்டு இங்க கீழே இறங்குவா. அப்ப சிவபெருமான் என்ன நினைப்பாருன்னா, நம்மளுடைய மனைவி பாதம் பட்டா இந்த பூலோகம் அழிஞ்சிரும், பிரபஞ்சம் அழிஞ்சிரும். இவ பாதம் படக்கூடாதுன்னு தான் அந்த சிவபெருமான் மல்லாந்து தன்னுடைய நெஞ்சு பகுதியை கொடுப்பாரு. அந்த உருவத்துல பாத்தீங்கன்னா கீழே வந்து கைகளா தொங்கும், மேல வந்து மண்டவோடு போட்டிருக்கும், முடியெல்லாம் பறக்கும், நாக்கள் நீளமா நீட்டிக்கிட்டு ஒரு சூளத்தை எடுத்துக்கிட்டு இப்படி குத்த வரும். பார்வதி தானே காளியா மாறினா, ஓங்காரமா மாறினா. ஏன் அங்க போறீங்க? இப்ப இந்த நாச்சியார் பெண்ணை வந்து இந்த நேரத்துல நான் கெட்ட பெண்ணா மாத்த முடியுமா முடியாதா? இப்ப நீங்க நல்ல பொண்ணு, அழகா இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, சிரிக்கிறீங்க. ஒரு 10 செகண்ட்ல உங்களை நான் கோபப்படுத்திட முடியும். நான் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நீங்க நல்லவளா இருக்கிறதும் கெட்டவளா இருக்கிறதும் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற என் கையில இருக்கு. நான் என்னவா அணுகிறோனோ அதுவா நீங்க எனக்கு அணுக போறீங்க. இதே நேரத்துல நான் ஏடா கூடமா வேற மாதிரி பேசினேன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? காளியா தான் மாறுவான். அதேதான். ஒரு சாதாரண பெண்ணை காளியா மாறும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல பல அவதாரங்கள் எடுத்த பார்வதி தாய் தான் அந்த எக்ஸ். நீங்க என்னவா பாவிக்கிறீங்களோ, ஏன் அங்க போறீங்க? உங்க பையனுக்கு நீங்க அம்மா, உங்க வீட்டுக்காருக்கு ஒய்ஃபு, உங்க அம்மா அப்பா அம்மாவுக்கு நீங்க மக, உங்களுக்குள்ளேய சித்தி, அத்தை, பெரியம்மா, இவ்வளவு உறவுகள் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பெண் தான். யாராருக்கு என்னென்ன காட்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்க போறீங்க. சரிதானே? அப்பாவுக்கு மகளா காட்சி கொடுப்பீங்க, வீட்டுக்காருக்கு ஒய்ஃபா காட்சி கொடுப்பீங்க, பிள்ளைங்களுக்கு அம்மாவா காட்சி கொடுப்பீங்க. உங்களாலே பல அவதாரம் எடுக்க முடியுதுல்ல, பல தோற்றங்கள் தானங்க பண்ண முடியும். இப்ப அப்பா கிட்ட இருக்கிற விஷயத்த போய் வீட்டுக்கார்கிட்ட காட்ட முடியாது, வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற விஷயத்த அப்பா கிட்ட காட்ட முடியாது. ரெண்டையுமே வகுத்து பிரிச்சுட்டான், தனித்தனியா பிரிச்சாச்சு. அப்ப நீங்க பார்வதி தாயை எக்ஸினியா பார்க்க போறீங்கன்னா அது எக்ஸினியா காட்சி கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எக்ஷினி எங்களுக்கு காமிக்கிறீங்க? சூப்பர். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் எக்ஸினி, பெண் எக்ஸினி நீங்க பார்க்கும்போதே தெரியும். சரிங்களா? இந்த ஆண் எக்ஸினி இருக்காங்க. கருங்காலி மரப்பாசி பொம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலி மரப்பாசி பொம்மையில தான் ஈஸியா ஊடுருவும் மந்திரங்கள், வந்து ஈஸியா ஊடுருவும். இவர் வந்து ஆணு, இது வந்து பெண். இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் இந்த எக்ஸினியை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? இந்த ஆண் எக்ஸினியும் இந்த பெண் எக்ஸினியும் ஒன்னா இருக்கணும். இவங்களுக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா, தாழம்பூவினுடைய மகரந்தம். அந்த தாழம்பூவுல வந்து ஒரு துகள்கள் இருக்கும். அது காஞ்ச உடனே உள்ள படிஞ்சிருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு 15-20 பூவை வாங்கி இப்படி நீங்க தட்டுனீங்கன்னா ஒரு 5 கிராம் 10 கிராம் கிடைக்கும். அந்த தாழம்பூவினுடைய அந்த பொடி, மகரந்த தூள்னு நம்ம சொல்றது. அதை வந்து இந்த பெட்டியில கீழே போட்டு அதுல தான் இவங்களை படுக்க வைக்கணும். இவங்களை படுக்க வச்சுட்டு காலையில 3 மணி 20 நிமிஷம் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜை பண்றது நல்லது. ஒரு 21 நாள் பண்ணினாலே போதும். அந்த ஓம் எக்ஸினி, ஓங்கார எக்ஸினி, அந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரம் சொல்லணும். தாழம்பூவினுடைய துகள்கள் வேணும், ஒரு வெத்தலை, அந்த வெத்தலை மேல ஒரு லட்டு, ஒரு ஊதுபத்தி. ரூமு இருட்டா இருக்கணும். 21வது நாள் இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப பிரகாசமா ஒரு தேவதை ஒண்ணு வந்து பிரதிஷ்டமானம் ஆகும், அந்த வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த அனுகிரகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு 10-15 நாள்லயோ கொலுசு சத்தம் கேட்கும், சிரிக்கிற சவுண்டு கேட்கும். அப்புறம் அந்த காட்சியை பார்க்கலாம். கடவுளை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த எக்ஸினியை வச்சிருக்கிறதுனால ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, நிம்மதி இருக்கும். நிம்மதி இருக்குமா சார்? ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும்னா என்னென்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், ஆயுள் வேணும், பொருளாதாரம் வேணும். சரியா? ஆரோக்கியமா இருந்தா ஆயுள் ரொம்ப நாளைக்கு வரும். அந்த ஆயுளை அணிவிக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும். இந்த 3 வந்துட்டுன்னா நிம்மதி வந்துடும். சரியா? இந்த எக்ஸினி 2யும், ஒண்ணு மாயா எக்ஸினி, இன்னொன்னு கருணை எக்ஸினி. இது 2யும் வச்சிருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்கும். இதுதான் அவங்க. சரியா? ஒண்ணு வந்து ஆணு, ஒண்ணு வந்து பெண்ணு. மகரந்த தூள், தாழம்பூவினுடைய மகரந்த தூள் இருந்தா இதை நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா. அதை வாங்கி பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. என் கையில இப்ப கருணை யக்ஷினி, மாயா யக்ஷினி இருக்காங்க. இந்த 2 பேரும் இருந்தா போதும். இந்த 2 பேரை மனதார வழிபட்டா போதும். நிம்மதியை தேடி அலையறவங்களுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குங்க.
சொத்து இருக்கு, பணம் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்கிட்ட நிம்மதி கிடையாது. ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. என்னால நிம்மதியா சாப்பிட முடியாது. நான் 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன், 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன். ஆனா என்னால ஒரு வாய் சாப்பிட முடியாது அப்படின்னு நெறைய பேர் நெறைய கஷ்டத்துல இருப்பாங்க. வெளிய பார்க்கும்போது ராஜபோகமா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கலாம் இந்த யக்ஷினி வழிபாடு, யக்ஷினிய மனதார வழிபட்டா போதும். நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள தேடி வரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஸோ யக்ஷினி வழிபாட எப்படி வழிபடணும் அப்படின்னு சார சந்திச்சு இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு யக்ஷினிய வழிபடுங்க.